மற்றும் நஷ்டத்துக்குரிய பணத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கார். உரமானியத்துக்குரிய பணத்தினை பெற்றிருக்கின்றார். மோசடி, இது சட்டவிரோதமான மோசடி. அன்று 4ஆம் மாதம் 1ஆம் தேதி எனக்கு சரியான ஏமாற்றத்தை அந்த வெள்ளாவளி காணொலி சேவை டிஓ அவர்கள், பாரிஸ் அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார். நான் 2 தடவைகள் அங்கு சென்றிருந்தேன். சென்றிருந்த போதும் கடைசியாக என்னிடம் சொன்னால், அவர் ஜூம் மீட்டிங் நடக்குது, என்னுடைய இந்த மோசடி மதன்ராஜ் அவர்களுடைய மோசடி சம்பந்தமான விடயத்தை தெரியப்படுத்தியிருந்து இருந்தும் அவர் அதனை உதாசீனம் செய்துவிட்டு பிற்பாடு நாங்கள் அதை அவரிடம் இந்த காணிக்குரிய உரிமையாளர் அவர் ஆரியமையில் இருக்கின்றார். அவர் அங்கு சென்ற போது அனைத்து மோசடிக்கும் இவர் தான் காரணம், இவருக்குரிய சட்ட நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேணும் என்று அவரிடம் விரைவாக கேட்டிருந்தேன். அவர் அதை ஒப்புக்கொண்டு கேட்டதுக்கு இணங்க அவர் என்னோடு வெறுப்பாக கதைத்து விட்டு உடனடியாக அமைப்பு தலைவரிடம் கேட்டிருந்தார். உடனடியாக அவர் இந்த வயல் காணியை செய்யவில்லை என்று நீங்கள் உறுதிப்படுத்தி கடிதம் தாருங்கள் என்று. நான் வங்கி கணக்குக்கு தவறுதலாக அந்த பணம் சென்று விட்டதாம் மற்றும் உரமானிய இந்த நஷ்டத்துக்குரிய பணம் அவர் அக்கௌண்ட்டுக்கு வராமல் எழுத்து மூலம் அதற்குரிய திணைக்களத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்களாம். இது ஒரு குழந்தைக்குள்ள விளையாட்டான ஆவணமாக தான் கருதப்படுகின்றது. நான் வெள்ளாவளி கமநல சேவைக்கு உட்பட்ட ஒட்டடிமாரி கண்டத்தில் விவசாயம் செய்கிறேன். நான் செய்கிற காணியானது ஆரியம்பதிக்கு சேர்ந்த சங்கீவராஜ் அவருடைய காணி. அவர்கள் குத்தகைக்கு எடுத்து 2023 பெரும்போகம் இருந்து செய்து கொண்டு வருகின்றேன். அந்த 2023ஆம் ஆண்டுக்கான உரமானியம் மற்றும் நஷ்டஈட்டு தொகையினை மண்டூர் கமநல சேவையினை உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கும் ஒரு அரச அதிகாரி. அவர் பேர் குருவமலையை சேர்ந்தவர் மதனராஜ். இவர் அந்த உரமானியத்தையும் புரிய பணத்தினையும் மற்றும் நஷ்டத்துக்குரிய பணத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கார். உரமானியத்துக்குரிய பணத்தினை பெற்றிருக்கின்றார். மோசடி, இது சட்டவிரோதமான மோசடி. இது சம்பந்தமாக நான் வெள்ளாவளி கமநல சேவை உத்தியோகத்தர், பெரும்பாக உத்தியோகத்தர் அவர்களை நாடியிருந்தேன். இது சம்பந்தமாக நாடியிருந்த போது அவர் எழுத்து மூலம் விண்ணப்பிக்குமாறு கூறியிருந்தார். அந்த அடிப்படையிலே நான் 13ஆம் தேதி 3ஆம் மாதம் 24 அன்று அவருக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தும் அவர் என்னை விசாரணைக்காக 3ஆம் மாதம் 25ஆம் தேதி கூப்பிட்டிருந்தார். நான் சென்றிருந்தேன், அவரை வேண்டுகோளுடன் சென்றிருந்தேன். அதே நேரம் இவர் இந்த மதனராஜ் என்பவர் அங்கு சமூகம் அளிக்கவில்லை. அதற்கு பிற்பாடு இறங்கிடம் சொன்னார்கள், அவர் இன்றைக்கு அவருக்கு டைம் இல்லை, வரல, நீங்கள் 1ஆம் தேதி வாங்க, 4ஆம் மாதம் 1ஆம் தேதி என்று. அன்று 4ஆம் மாதம் 1ஆம் தேதி எனக்கு சரியான ஏமாற்றத்தை அந்த வெள்ளாவளி காணொலி சேவை டிஓ அவர்கள், பாரிஸ் அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார். நான் 2 தடவைகள் அங்கு சென்றிருந்த போதும் கடைசியாக என்னிடம் சொன்னால், அவர் ஜூம் மீட்டிங் நடக்குது, இன்றைக்கு சமூகம் அளிக்கலாது என்ற பட்சத்தில் எனக்கு தெரிவித்திருந்தார். அதே நேரம் நாடனோடியாக மட்டக்களப்பு கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளரை நாடியிருந்தேன். அவருக்கும் எழுத்து மூலமாக என்னுடைய இந்த மோசடி மதன்ராஜ் அவர்களுடைய மோசடி சம்பந்தமான விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தும் அவர் அதனை உதாசீனம் செய்துவிட்டு பிற்பாடு நாங்கள் அதை அவரிடம் இந்த காணிக்குரிய உரிமையாளர் அவர் ஆரியமையில் இருக்கின்றார். அவர் அங்கு சென்ற போது அவருடைய காரியாலயத்துக்கு சென்று கேட்ட பிற்பாடு தான் அவர் விசாரணைக்கு என்னை அழைத்திருந்தார். 4ஆம் மாதம் 4ஆம் தேதி அழைத்திருந்த போது இருவரையும் எடுத்து விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற வேளை அவர் ஒப்புக்கொண்டார். தான் அந்த பணத்தினை பெற்றுக்கொண்டதாக ஒப்புக்கொண்ட பிற்பாடு நான் உறுதியாக சொன்னேன் அவர்கிட்ட, இவர் மண்டூர் கமநலேந்திர நிலையத்திலும் வெள்ளாவளியிலும் இடம்பெறுகின்ற அனைத்து மோசடிக்கும் இவர் தான் காரணம், இவருக்குரிய சட்ட நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேணும் என்று அவரிடம் விரைவாக கேட்டிருந்தேன். அவர் அதை ஒப்புக்கொண்டிருந்தார். நான் என்னை போகும்படி சொன்னார். அதேவேளை நான் வந்ததுக்கு பிற்பாடு
அதே பின்னேரம் வெள்ளாவளி கமநல சேவை நிலையத்திலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. நீங்கள் 9ஆம் தேதி உங்களுக்கு இங்கே விசாரணை இருக்கு வர வேண்டும் என்று நான் அவருடைய தொலைபேசியுடைய சொன்னேன். நான் இப்படி களியங்காட்டு உதவி ஆணையாளரிடம் எனக்கு நியாயம் கட்டி சென்றிருக்கின்றேன், நியாயம் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருந்தும் அவர்கள் மீண்டும் 9ஆம் தேதி காலையிலேயும் எனக்கு தொலைபேசியினை அழைப்பினை ஏற்படுத்தியிருந்தார்கள். நான் அவர்களுக்கு மதிப்பளித்து அங்கு சென்றிருந்த போது விவசாய அமைப்பு தலைவர் ஒரு பக்கம் இந்த மோசடியில் ஈடுபட்ட கமநல சேவை உத்தியோகத்தர் மதன்ராஜ் 3 பேரையும் எடுத்து அவருடைய விசாரணை மிகவும் மோசமாக இருந்தது. அந்த பாரிஸ் அவர் டிஓ இருந்தவர் பாரிஸ் இப்போ தற்போது இடமாற்றம் பெற்று சென்றிருக்கின்றார். அவருடைய விசாரணை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு இருந்தது. அவர் என்னிடம் சொன்னார், நீங்கள் இந்த பணத்தினை பெற வேண்டும், மோசடி செய்த பணத்தினை அவர் தவறுதலாக செய்துவிட்டால் அந்த பணத்தை பெற வேண்டும். நான் அவருக்கு உறுதிமொழியாக கூறியிருந்தேன், நான் பணம் பெறுவதற்காக இங்கு வரவில்லை, என்ன போல எத்தனையோ விவசாயிகளுக்கு இந்த மோசடி இடம்பெற்றிருக்கின்றது, இதை சட்டத்தின் முன் கொண்டு வர வேண்டும், இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டதுக்கு இணங்க அவர் என்னோடு வெறுப்பாக கதைத்து விட்டு உடனடியாக அமைப்பு தலைவரிடம் கேட்டிருந்தார். உடனடியாக இந்த வயல் காணியை செய்யவில்லை என்று நீங்கள் உறுதிப்படுத்தி கடிதம் தாருங்கள் என்று நான் அதே நேரம் உடனடியாக அவரிடம் தெரியப்படுத்தினேன். இந்த அறிக்கை விவசாய உதவி ஆணையாளர் வேறு ஒப்புக்கொண்டதாக எழுத்து மூலம் எனக்கு அறிவித்திருக்கின்றார் என்று சொன்னதுக்கு இணங்க இவர் சொன்னதுக்கு பிற்பாடு இவர் மௌனமாக இருந்தார். நான் வெளியேறி வந்துவிட்டேன். நான் 2 மாதங்கள் இவருக்கு என்ன சாதாரண இடமாற்றமாக கூட நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அந்த அளவுக்கு இல்லை. அதனை தொடர்ந்து நான் உடனடியாக மேலதிக சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டவனாக கருதப்பட்டேன். அந்த வகையிலே நான் எழுத்து மூலமாக கிழக்கு மாகாண விவசாய திணைக்களம் ஆணையாளருக்கு அனுப்பியிருந்தேன் மற்றும் மாவட்ட செயலகம் மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் மற்றும் கணக்காய்வு அத்தியட்சகர் மட்டக்களப்பு மற்றதும் கௌரவ ஆளுநர் கிழக்கு மாகாணம் திருவோணமலை மற்றும் விவசாய அமைச்சு மஹிந்த அமரவீர மற்றும் மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் ஜனாதிபதி செயலகம் காலிமுகத்தொடர் கொழும்பு 1 மற்றும் லஞ்சல் ஊழல் ஆணைக்குழு கொழும்பு 7 என்ற இந்த அனைவருக்கும் எழுத்து மூலம் இந்த விடயத்தை தெளிவாக தெரியப்படுத்தியிருந்தேன். இதுவரை காலமும் இது சம்பந்தமான இவருக்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பிறகு கேள்விப்பட்டேன், இந்த கடந்த 5ஆம் மாதம் 9ஆம் தேதி இவருக்கு தற்காலிக இடமாற்றம் களியங்காட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இது விவசாயிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடமாற்றத்தை வேறு உடனடியாக 4ஆம் தேதி பிரச்சனை நடந்தது, 5ஆம் தேதி ஏற்படுத்தியிருந்தால் ஓரளவில் விவசாயிகளுக்கு ஏற்றக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் இவர் அதை மழுங்கடித்து விவசாயிகள் உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே 17 கமநல கேந்திர நிலையங்கள் காணப்படுகின்றது. அந்த 17 கமநல கேந்திர நிலையங்களுக்கும் தலைமை வகிக்கின்ற ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி அனுப்பியிருந்த எழுத்து மூல ஆவணமானது எனக்கு பெரும் விவசாயிகளுக்கு மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. அவர் இந்த எழுத்து மூல ஆவணத்திலே தெளிவாக விளக்கி இருக்கின்றார். அவருடைய இந்த மதன்ராஜ் என்பவருடைய வங்கி கணக்குக்கு தவறுதலாக அந்த பணம் சென்று விட்டதாம் மற்றும் உரமானிய இந்த நஷ்டத்துக்குரிய பணம் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வராமல் எழுத்து மூலம் அதற்குரிய திணைக்களத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்களாம். இது ஒரு குழந்தைக்குள்ள விளையாட்டான ஆவணமாக தான் இது கருதப்படுகின்றது. உண்மையிலே இவ்வாறான நான் மாத்திரம் விவசாயி அல்ல, உண்மையிலே மண்டூர் கமநல சேவை கேந்திர நிலையம் வெள்ளாவளி கமநல சேவை கேந்திர நிலையத்திலே இந்த மதன்ராஜ் என்பவரால் கன விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இதை பொது வழியிலே தெரிவிப்பதற்கு அச்சமடைகின்றார். 4ஆம் தேதி பின்னரும் எங்களோட மாமியாரை வீட்டுக்கு சென்று இவர் ஆரோட மோதுகின்றார், இவருக்கு என்ன தெரியுமா, இவருக்கு நான் 2 நாளைக்கு இவருக்கு கணக்கு பார்ப்பேன் என்றும் சொல்லிவிட்டு போயிருக்கின்றார். ஆகவே உண்மை என்னுடைய உயிருக்கு ஏதும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அனைத்துக்கும் இவரே காரணமாக அமைவார் என்பதையும் நான் இவ்வேளையிலே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். உண்மையிலே இவ்வாறான சம்பவங்கள் எந்ததொரு விவசாயிக்கும் ஏற்படக்கூடாது. இதனை உண்மையாக அனைத்து நான் எழுத்து மூலம் தெரியப்படுத்தியிருக்கின்ற அனைத்து அரச திணைக்களங்களுக்கும் இவருக்கு உடனடியான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுத்து இவருக்கு
உண்மையிலே இவர் விவசாய திணைக்களத்துக்கு கடமை புரிவதற்கு பொருத்தமானவர் என்பதை முதல் தேடி பார்க்க வேண்டும். தேடி பார்த்து இவருக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இவ்வளவு காலமும் இது இழுவரில் இருக்கிறதுக்கு சிலவளை நான் யோசிக்கின்றேன். பின்புறங்களிலே அரசியல் விடயங்கள் தோன்றலாம் என நான் நினைக்கின்றேன். உண்மையிலே எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் இவ்வாறான நாட்டுக்கு சோறு போடுகின்ற ஒரு விவசாயிக்கு இவ்வாறான சம்பவம் இடம் வருகின்ற போது அனைத்து விவசாயிகளும் இதனை தட்டி கேட்க வேண்டும் என்று அனைத்து விவசாயிகளிடம் நான் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுகின்றேன். உண்மையிலே எத்தனையோ விவசாயிகள் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அனைவருக்கும் இவருக்கு வழங்கப்படுகின்ற இந்த தண்டனையானது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க